தன் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குதடா. அந்தந்த லங்கையினை ஆண்டவரத் தமிழன் ஐயிரண்டு திசை முகத்தும் தன் புகழை வைத்தோன். என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் ராவணன்கான் அவன் நாமமே உலகமறியும். ஆணைகளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். சிவபக்தன் நான். கைலாயத்தை தூக்கி பார்த்தால் என்ன என்று தூக்கி பார்த்து தோல்வி அடைந்தேன். ஆம், தோற்று போனேன். ஆனால் ஒருபோதும் அது என்னுடைய சிறுமையில் சேர்க்க சொன்னது கிடையாது. கைலாயத்தையே நகர்த்தி பார்த்தவன் என்று பெருமையில் தான் சேர்த்தேன். காரணம், காண முயலெய்த அம்பு என்னுடையது கிடையாது. யானை பிழைத்த வேலேந்தியவன் இந்த ராவணன். நண்பர்களே, ஒட்டுமொத்த காப்பியமும் ராவணனை அரக்கனாக பார்த்தது. ஆனால் ராமனை நாயகனாக பார்த்தது, கடவுளாக பார்த்தது. ஆனால் இந்த அரக்கன் மட்டும்தான், அவன் கடவுள் மட்டும் கிடையாது, அதைவிட பலபடி மேலானவன் என்று வேத முதற் காரணன் என்று பரம்பொருளாக பார்த்தேன். அப்படிப்பட்ட ராமன் வேதம் உள்ள வரைக்கும் இந்த உலகத்தில் பேசப்படுவான் என்றால், எதிர்த்து நின்று செத்துப்போன இந்த ராவணனும் உள்ள வரைக்கும் பேசப்பட்டுதான் கொண்டிருப்பான். ஒருமுறை சுற்றி பாருங்கள்.